வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாசிக் 350 ஒரு லேட்டஸ்ட் வண்டி. கலர் சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட கலர் பிளாக்கு, ஆனால் ஒரு ஐரிஷ் கலர் அடித்து கம்ப்ளீட்டாக பாடி கிட்ட ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலரில் அடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம அதை பிளாக் ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வர போகிறோம். டேங்க் டோர்லாம் ஸ்டிக்கர் தான், மோனோராம் கிடையாது. அதேமாதிரி சீட் ஆல்ட்ரேஷன். சீட்டு பார்த்திங்கன்னா கிளாசிக்கோடது போடாமல், கிளாசிக்கில் டபுள் சீட்டு வரும். அந்த 2 சீட்டையுமே போடாமல் நம்ம ஸ்டாண்டர்டு மாடல் சீட்டு ஒரே சீட்டாக போட்டிருக்கோம். அதுக்காக இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வண்டியை பிரிச்சுக்கிறோம். இதில் ஹெட்டு ஃபோர்க் அசம்பிள் ஃபுல்லாகவே பிரிச்சிடுறோம். ஏன்னா ஹெட்டு கலட்டிட்டு நம்ம அடித்தோம்னா தான் அதை திருப்தியாக செய்ய முடியும். ஆனால் இதுக்கு முன்னையே அடிச்சிருக்கவங்க அப்படியே வச்சு தான் மாஸ்க் பண்ணிட்டு தான் அடிச்சிருக்காங்க. நம்ம அதை கலட்டிட்டு சுத்தமாக ஸ்க்ரப் பண்ணி செஞ்சுருக்கோம். ஒரு சில பீஸெல்லாம் இதில் சரியாக ஸ்க்ரப் பண்ணாமே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் லேசாக உறிஞ்சிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு செய்கிறோம். இதில் அந்த மாதிரி ஃபால்ட் உள்ள பீஸுங்களை மட்டும் சுத்தமாகவே பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ப்ரைமரை, ஹெவி ஸ்டிக் ப்ரைமர் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் பிளாக் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கலர் கிளியர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டேங்க் மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி கிளியரு, மற்ற பார்ட்ஸ்லாம் டைரெக்டாகவே ஷைனிங் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம்.
கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு வந்த பிறகு சீட்டை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடைசியாக தான் அந்த சீட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. முன்னாடியே இந்த மாதிரி சீட்டை ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீட்டு பெயிண்டிங்க்காக பிரிச்சுட்டு போனோமா. கடைசியாக சொன்னதுனால எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம அதை போய் செய்ய வேண்டியதாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் டச்சப் வேலையாகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா மர்காடோட ஸ்டேயில் தான் அந்த ரியர் கிளாம்பு, சீட்டோட ரியர் கிளாம்பு மர்காடு ஸ்டேயில் தான் உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்கோம். வண்டியில் வரக்கூடிய அந்த கிளாசிக்கு ரியர் சீட்டுக்கு வரக்கூடிய கிளாம்பை நம்ம கலட்டிடணும். அப்போ தான் இந்த ஆல்ட்ரேஷனே பண்ண முடியும். அந்த மாதிரி அதை கலட்டிட்டு முழுமையாக ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதெல்லாம் ரொம்ப பக்காவாக சென்ட்ரு பார்த்து ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist, and we tearing down this place. Off the liquor that we chase. Casamigos to the face, baby, I don't need no space. Coming closer for a taste, and I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, coke,